வணக்கம் and welcome to my fashion book. நான் ஜெயா. இன்னைக்கு நம்ம ஆஃப் ஷோல்டர் crop top எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம front and back கட் பண்ணி போறோம். நெக்ஸ்ட் ஸ்லீவ், அடுத்தது டாப்போட waist band. உங்களுக்கு இது தேவையான மெஷர்மென்ட் chest மெஷர்மென்ட், waist மெஷர்மென்ட், ஆர்மோட சுற்றளவு, அப்புறம் உங்களோட டாப்போட லெந்த், அதாவது ஷோல்டர்ல இருந்து இடுப்பு வரைக்கும். என்னோட லென்த் வந்துட்டு 14 inches எடுத்துருக்கிறேன். பாடி பேட்டர்ன் வச்சு காட்டுறேன். 14 inches. நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒரே டைம்லேயே கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக் பீஸை ரெண்டுமே மடித்து போட்டுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த மடிப்பு பகுதியிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டேஜ்லேருந்து அந்த மடிப்பு பகுதியிலேருந்து 4 inches விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த 4 inches எதுக்குன்னா கேதரிங்காக. ஸோ 4 inches விட்டுட்டு மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிடலாம். 3 inches ஆர்ம் ஹோல். மேலே வந்துட்டு 1 inch சீம் அலவுன்ஸ் கொடுங்க, எலாஸ்டிக் வச்சு மடித்து தைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட். உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 inch சீம் அலவன்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட், உங்களோட இடுப்போட சுற்றளவு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 inch சீம் அலவன்ஸ். ஏன் வெறும் 1 inch சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன்னா இது நிட் ஃபேப்ரிக், நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். கொடுத்துட்டு கீழே 1/2 inch விட்டுடுங்க வேஸ்ட் பேண்ட் வச்சு தைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவும் அதேமாதிரி ஃபோல்டேஜ்லேருந்து மடிப்பு பகுதியிலேருந்து 4 inches விட்டுடுங்க. நம்ம பாடி பீஸ்க்கு எப்படி விட்டோமோ அதே மாதிரியே. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட லென்த்தை மெஷர் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 6.5 inches லென்த் எடுத்துருக்கிறேன். என்னோடய ஸ்லீவ் லென்த்து 6.5 ப்ளஸ் 1 inch விடுறேன். ஃபோல்ட் பண்ணி அங்கே நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். இப்போ ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் வந்துட்டு 3 inches ப்ளஸ் 1 inch சீம் அலவன்ஸ். நம்ம பாடிக்கு எப்படி விட்டோமோ அதே மாதிரி தான், 3 + 1. மேலே 1 inch விட்டுடுங்க எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்காக. உங்களுக்கு பேசிக் ஸ்லீவ் பேட்டர்னோட வீடியோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு வேஸ்ட் பேண்ட் கட் பண்ணிக்கலாம். உங்கள் மடிப்பு பகுதியிலேருந்து ஃபோல்டேஜ்லேருந்து உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 inch சீம் அலவன்ஸ். வேஸ்ட் பேண்டோட லென்த்து மொத்தமாக 8 inches எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மடித்து தான் வந்து பாடியோட ஸ்டிச் பண்ண போகிறோம். பேண்ட் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டாப்போட பாடி கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ்ஸும் கட் பண்ணியாச்சு, வேஸ்ட் பேண்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ்ஸை வந்து பாடியோட சேர்த்து ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸ்லீவ்ஸை வந்து பாடியில் இதை மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பேக் ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பார்த்துட்டு இதை மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இது நிட் ஃபேப்ரிக்ன்றதுனால நான் வந்துட்டு ட்வின் நீடல் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம ரெகுலர் நீடல் வச்சு ஸ்டிச் பண்ணால் தையல்லாம் பிரிஞ்சிடும். சைட்ஸும் வந்துட்டு சேர்த்து தைக்க போகிறேன். பாடி பீஸோட ஸ்லீவ்ஸ் வச்சு தைச்சாச்சு. சைட்ஸும் அப்படியே தைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே 1 inch விட்டுருந்தோம் பாருங்கள், ஸ்லீவ்ஸ்க்கும் பாடிக்கும், அதை மடித்து தைக்க போகிறோம். இதை மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்லீவ்க்கு பாடிக்கு இது மாதிரி பின் பண்ணிவிட்டு ஒரு 2 inch அளவுக்கு கேப் விட்டு தைச்சிக்கிங்க. அதில் நம்ம வந்துட்டு எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்காக மடித்து தைச்சிட்டேன். 2 inch கேப் விட்டுருக்கேன். அதில் தான் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் ஷோல்டரோட சுற்றளவு. உங்கள் ஷோல்டரில் வச்சு பாருங்கள். அது டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த டாப் வந்து உங்கள் ஷோல்டரில் நிற்கிற மாதிரி இருக்கணும். எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கும் வந்துட்டு எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறோம். ஸ்லீவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்மோட சுற்றளவு ப்ளஸ் 1/2 inch. நம்ம ஷோல்டருக்கு எப்படி மடித்து வச்சு தைச்சோமோ அதே மாதிரி ஸ்லீவுக்கு மடித்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிடுங்க. இப்போ ஸ்லீவுக்கும் ஷோல்டரும் நம்ம எலாஸ்டிக் வச்சிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆஃப் ஷோல்டராகவும் போடலாம், இல்லை அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து ரவுண்ட் நெக் மாதிரி தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம வேஸ்ட் பேண்டை வந்து வச்சு தைச்சிடலாம். இந்த வேஸ்ட் பேண்டோட வித்தும் இந்த டாப்போட பாட்டம் வித்தும் ஒரே அளவுக்கு இருக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கேதர் பண்ணி இப்போ வேஸ்ட் பேண்டோட வச்சு தைக்க போகிறோம். நான் த்ரெட் அண்ட் நீடில் வச்சு இதை கேதர் பண்ணுறேன். பாட்டம் எட்ஜை கம்ப்ளீட்டாக அது மாதிரி கேதர் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட் பேண்டோட வச்சு தைச்சிடலாம். நான் கேதர் பண்ணிட்டேன். இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாப்போட பாட்டம் எட்ஜ் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி மடித்து வச்சு தைச்சிடலாம். பின் பண்ணிக்கோங்க, தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எலாஸ்டிக் நெக் க்ராப் டாப் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியான டாப்பு. இந்த டாப்புக்கு எந்த மாதிரி பாட்டம் போட்டால் நல்லாயிருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.